காமராஜர் ஐயா குஜராத்தில் நடந்த ஒரு கட்சி மாநாட்டுக்காக போகிறார். அங்கே ஜவஹர்லால் நேருவும் காமராஜர் ஐயா கூட போகிறாங்க. ஜவஹர்லால் நேரு அந்த மேடையில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசி முடித்த உடனே காமராஜர் ஐயா சில வார்த்தைகள் பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் ஜவஹர்லால் நேரு. காமராஜர்கிட்ட தன்னோட ஆசையை சொல்கிறார். நீங்கள் கொஞ்சம் மக்கள்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்கிறார். காமராஜர் ஐயா சட்டுன்னு அங்கே திரும்பினவர், நான் என்ன பேச முடியும்னே, நான் பேச போகிறது தமிழ், இங்கே இருக்க உங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும், நான் பேசினா ஒன்றும் புரியாதுன்னே அப்படின்னு சொன்னார். ஆனால் நேரு தொடர்ந்து வற்புறுத்தவே கூட்டத்தினரும் கொஞ்சம் ஆமோதிக்கிற மாதிரி காமராஜர் ஐயாவுக்கு தோணுனதுனால காமராஜர் ஐயா எழுந்து அந்த மீட்டிங்கில் பேசுகிறார். சில மணித்துளிகள், ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பாங்க காமராஜர் ஐயா. பயங்கரமான கரகோஷம், நல்லா கைத்தட்டுறாங்க, எல்லார் முகத்துலேயும் ஒரு சந்தோஷம். அப்போ ஒரு தமிழ் பத்திரிகைக்காரர் அங்கே இருந்தவருக்கு ஒரே குழப்பம். உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும் ஹிந்திக்காரங்க, காமராஜர் ஐயா பேசுனதோ தமிழில், நீங்கள் எப்படி சிரிக்கிறீங்க, என்ன புரிஞ்சுது உங்களுக்குன்னு கேட்குறார். அதுக்கு அந்த ஹிந்திக்காரன் சொன்ன பதில் அந்த பத்திரிகையாளரை மெய்சிலிருக்க வச்சுதுங்க. ரொம்ப வியப்படைஞ்சார் பத்திரிகைக்காரர். என்ன சொன்னார் தெரியுமா அந்த ஹிந்திக்காரர்? அவர் பேசின மொழி வேறையாக இருக்கலாம், எங்களுக்கு அவர் பேசின மொழி புரியலை, ஆனால் அவர் ரொம்ப நல்ல தலைவர்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் நல்லவராக இருக்கிறதுனால கண்டிப்பாக எங்களுக்கு உபயோகமான விஷயம், ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தான் பேசியிருப்பார், அதனால தான் எங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம். அவர் முகத்தை பார்க்கும்போது அவர் பேசினது எங்களுக்காகன்னு நாங்கள் சந்தோஷப்பட்டோன்னு சொல்கிறான். எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பாருங்களேன். அந்த பத்திரிகையாளருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இதனால தாங்க சொல்கிறோம், காமராஜர் ஐயா ஜாதி, மதம், இனம், மொழி அத்தனையும் கடந்த தலைவர். அவரோட உணர்வுகளால் மக்களுக்கு புரிய வச்ச ஒரே தலைவர் உண்டுன்னா அது காமராஜர் ஐயா மட்டும்தாங்க.